வணக்கம். முதலமைச்சருடைய திருப்பூர் கோவை பயணம், திமுகவுடைய மெகா திட்டம் என்ன நடக்க போகிறது திருப்பூர் மற்றும் கோவையில் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதாவது தமிழ்நாடு முழுவதுமா பார்த்தீங்கன்னா நம்முடைய முத்தமிழ் அறிஞர் பெற்றெடுத்த அற்புத புதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் 2026 தேர்தலுக்காக ஒரு பயணத்தையே மேற்கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கோவை திருப்பூரும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிளான் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் அவருடைய உடல்நலக் குறைவின் காரணத்தினால் பார்த்தீங்கன்னா அந்த பயணமானது ஒத்திவைக்கப்பட்டது. தற்பொழுது அந்த பயணத்திற்கான தேதியை குறிச்சிருக்காரு. ஏன் அவ்வளோ அவசரமாக அந்த தேதியை குறிச்சிருக்கிறாருன்னா, கொங்குவில் 10க்கு 4, அதாவது கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதியில் 4 தொகுதி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பேலன்ஸ் ஆகுது. அப்போ அந்த டிஸ்பேலன்ஸ் ஆகிற இடத்துல நம்ம போய் தாங்கி பிடிக்கும் போது அந்த வாக்குகளை திமுக அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். அதனால என்ன ஒரு பிளான் வச்சிருக்காருன்னா, நம்ம திருப்பூர் போகிறதுக்கு முன்னாடியும் கோவை போகிறதுக்கு முன்னாடியும் அந்த மாவட்டத்திற்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு அறிவிப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய திராவிட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கிறார். இதற்காக பார்த்தீங்கன்னா இன்று மாலை 5:25 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படுறாரு ஸ்டாலின். சரியா ஈவினிங் ஒரு 6:30க்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோவை விமான நிலையத்தில் 2 மாவட்ட திமுக, அதாவது கோவையும் திருப்பூரும் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் உற்சாக வரவேற்பு கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடுமலைப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய கருணாநிதி அவர்களுடைய சிறந்த திலையை திறந்து வச்சு பேச இருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அதான் நேதாஜி மைதானத்தில் நடக்க இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ளவும் நம்முடைய முதலமைச்சர் திட்டத்திட்டிருக்கிறாரு. இந்த பயணத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா கள ஆய்வுகளையும் மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது திமுக எந்தெந்த வார்டில் எந்தெந்த ஸ்டேபிளில் எப்படி என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது, தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததுனால நம்மளுடைய வாக்கு வங்கி அதெல்லாம் பாதிக்குமா அப்படின்றதெல்லாம் ஆலோசனையும் மேற்கொள்ள இருக்கிறாரு நம்முடைய ஸ்டாலின். அந்த ஆலோசனையெல்லாம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆலோசனைகள்லாம் வழங்கி முடிச்சுட்டு அதற்கப்புறம் மதியம் ஒரு 12 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வராரு ஸ்டாலின். அங்கே பார்த்தீங்கன்னா காமராஜர், வி.கே. பழனிசாமி கவுண்டர், சுப்பிரமணியன், பொள்ளாச்சி மகாலிங்கம் இவங்களுடைய உருவ சிலைகள்லாம் திறந்து வைக்க இருக்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு, அந்த பிராண்டை திறந்து வைக்கும்போது அவங்களுடைய சமூக வாக்குகளை எல்லாம் திமுக அறுவடை செய்யும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. பரமிக்குளம் ஆழியாறு அணை கட்டுமான பணிகளின் பொழுது உயிரிழந்த தொழிலாளர்களின் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவாகத்தை திறந்து வைக்கவும் நம்முடைய முதலமைச்சர் திட்டத்தை தீட்டியிருக்கிறார். இதனால பரமிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட பணிகள் தொடர்பாக புகைப்பட கண்காட்சிக்கும் திட்டமிட்டப்பட்டு அந்த திட்டத்தினுடைய மாதிரியும் வடிவமைத்தையும் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி முடித்துக்கொண்டு சரியாக ஒரு 12 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து கார் மூலம் கோவை திரும்புகிறாரு. கோவையிலிருந்து சென்னைக்கு வர பிளானை போட்டிருக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுக பாஜகவினர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலக்கத்திலே இருக்கிறாங்க. பார்க்கலாம் ஸ்டாலினுடைய இந்த பயணம் அதிமுக பாஜகவை வலுவடைய செய்யுமா இல்லை வலுவீழ்ச்சி அடைய செய்யுமா என்பதையெல்லாம். நன்றி, வணக்கம்.